ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்பில் உருவான மர்ம உலோகம் 81 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான அதிர்ச்சி கண்டுபிடிப்பு 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் ஒரே ஒரு வெடிப்பு ஒரு நகரத்தையே அழித்திருந்த இடம் தெரியாமல் உருக்குலைத்து அந்த பேரழிவின் சுவடுகளில் இன்றும் விஞ்ஞானிகள் புதிய விஷயங்களை கண்டுபிடித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 81 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிரோஷிமா கடற்கரை மணலில் பாதுகாக்கப்பட்டிருந்த மிகச்சிறிய துகள்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். இந்த துகள்கள் சாதாரண மணல் அல்ல, அது அணுகுண்டு வெடிப்பின் போது கட்டடங்கள், மண், கண்ணாடி, உலோகங்கள் என அனைத்தும் மிக அதிக வெப்பத்தில் ஆவியாகின. பின்னர் மிக வேகமாக குளிர்ந்ததால் உருவான சிறிய உருண்டை துகள்களாக மாறின. இந்த துகள்களில் ஒன்றை மிக சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் ஆய்வு செய்தபோது விஞ்ஞானிகளுக்கு எதிர்பாராத ஒன்று கிடைத்தது. அதுதான் ஒரு புதிய வகை மெட்டாலிக் அலாய். அதில் அயர்ன், குரோமியம், நிக்கல், மேங்கனீஸ், மோலிப்டேனியம், சிலிக்கான், அலுமினியம் என பல தனிமங்கள் ஒன்றாக இருந்தன. ஆனால் ஆச்சரியம் இங்கேதான் குவிந்திருந்தது. இந்த தனிமங்கள் சேர்ந்திருந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் சாதாரணமாக அறியப்பட்ட அலாய் அமைப்பை போல இல்லை. அதாவது மனிதர்கள் வழக்கமாக உருவாக்கும் உலோகங்களில் காணப்படாத ஒரு புதிய அமைப்பு. அப்படியானால் இந்த உலோகம் எப்படி உருவானது? அணுகுண்டு வெடித்த அந்த சில நொடிகளில் மிகப்பெரிய வெப்பம் கட்டிடங்களிலும் உலோகங்களிலும் மண்ணிலும் இருந்த பொருட்களை ஆவியாக்கியது. பின்னர் அந்த ஆவிகள் மிக வேகமாக குளிர்ந்தன. அந்த அதிவேக கூலிங் ப்ராசஸ் சாதாரண சூழலில் உருவாக முடியாத ஒரு தனித்துவமான ஆலாய் ஸ்ட்ரக்சர் உருவாக காரணமாக இருந்திருக்கலாம். அதனால்தான் விஞ்ஞானிகள் இதை ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கிறார்கள். இது ஒரு புதிய உலோகம் மட்டுமல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு. எவ்வளவு அசாதாரணமான பிசிக்கல் கண்டிஷன்ஸ் உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்று. இந்த மாதிரியான பொருட்களை ஆய்வு செய்வதன் மூலம் கடந்த கால அணு வெடிப்புகளின் விளைவுகளை புரிந்து கொள்ளவும் நியூக்ளியர் ஃபாரன்சிக்ஸ் போன்ற துறைகளில் புதிய தகவல்களை பெறவும் முடியும். ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்கக்கூடாது. இது அணுகுண்டின் நல்ல விளைவு அல்ல. மனித வரலாற்றின் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றின் சுவடுகளில் இருந்து கிடைத்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மட்டுமே. ஒரு நகரத்தை அழித்த அந்த அணுகுண்டு தாக்குதல் 81 ஆண்டுகளுக்கு பிறகும் விஞ்ஞானிகளுக்கு புதிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஹிரோஷிமா மணலில் மறைந்திருந்த அந்த சிறிய துகள் உலகின் பொருள் அறிவியலுக்கு ஒரு புதிய கதவை திறக்குமா? இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.